கல்வியாளர் திரு நெடுஞ்செழியன் அவர்கள் இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த செய்தியை பார்த்துருப்பீங்க. என்ன நடக்குது அந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவு பண்ணலாம். ஒரு டிசிப்ளின்ங்கிறது டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட் கற்றுக்கணும், சரிங்களா? இதெல்லாம் தலைகீழாக இருக்குது அப்படின்னா எஜுகேஷன் எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. இது அப்பாயின்மெண்ட் பேசிக்கலி இது எல்லாமே கன்சஸ் இல்லாமல் நடக்குதா, இது எப்படி ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாமே இந்த மாதிரி அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு இதாக இருக்குது, வருந்தத்தக்க விஷயமா இருக்குது. இதை மெயினாக அஃபெக்ட் ஆகிறது வி ஆர் செட்டிங் எ ராங் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் படிக்க வர ஸ்டூடெண்டை நம்ம ரொம்ப ஸ்பாயில் பண்ணுறோம். அது மட்டும் ரொம்ப கிளியராக தெரியுது. இவங்கெல்லாம் லீடர்ஷிப்ல இருந்தா இன்ஸ்டிடியூஷனோட கல்வி எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. இது போன்ற சம்பவங்கள்லாம் இது மேல் தொடராம இருக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தா சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இது சிவியர் உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கணும். யார் மிஸ்டேக் போட்ட காசை விட லாபம் ஜாஸ்தியா வரணும். இங்க ஒருத்தர் ஆயில் மில் நடத்தி மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார். எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. விட இதெல்லாம் ஒரு பொது தளத்துல இந்த பல்கலைக்கழகத்தோட பேரு கேட்ட மாதிரி யாருமே நடக்கக்கூடாது. அது கூட புரியாம நடக்கிறாங்க அப்படின்னா அது அப்ப கல்வியில என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கறத நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு மேலும் இந்த பதிவாளருக்கும் துணைவேந்தருக்கும் பிரச்சனை வந்தா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் சார்? பல்கலைக்கழகத்துக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரக்கு வாய்ப்பு இருக்கு? இல்ல, ஒட்டுமொத்தமாக கல்வி பயங்கரமா கஷ்டப்படுது. கல்வி ஆளுமைகள் சிறந்த ஆளுமைகள் கிடையாது. இது கவர்னன்ஸ்லயும் ப்ராப்ளம் இருக்கு. இது அரசியல் கட்சிகளுக்கும் கவர்னருக்கும் உள்ள சண்டையில குழந்தைங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படுகிறது. இது இந்த மாதிரி ஒரு ராங் எக்ஸாம்பிள்லாம் செட் பண்ணும்போது இது நம்ம பல்கலைக்கழகத்தை பற்றிய ஒரு தவறான பெயர் வெளியே போகும்பொழுது குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அஃபெக்ட் ஆகுதுங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது. இது நடக்கக்கூடாதுன்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஆளுநர் அவர்களும் சரி, அரசியல் தலைவர்களும் சரி, இதை ஒரு காமன் கன்சென்ஸ்ல இதை எப்படி சால்வ் பண்ணும் அப்படிங்கிறது. ஏன்னா இது இவங்க மேல சண்டை போடுறதுனால அது அப்படியே கீழே பெர்குலேட் ஆகி இது கீழே போயிட்டே இருந்ததுதான் இது வருந்தத்தக்க விஷயமா இருக்குங்கிறது அந்த கல்வி கஷ்டப்படுதுங்கிறது மட்டும் தெரியுது. இந்த இருவருக்குடைமையான இந்த பிரச்சனை மாணவர்களுடைய நடப்பாண்டு தேர்வுல ஏதாச்சும் எதிரொலிக்குமா? அவர்களுக்கு தேர்வுல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுமா சார்? இல்ல, யாராவது ஒருத்தரை நீங்க இமீடியட்டா ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இது நிச்சயமாக எல்லாமே வரும். அவருக்கு தெரிஞ்சவர் இவர் யாராவது செயலாக்கலாம், இல்ல ஏதாவது மாணவர்கள் எப்படி வேணாலும் பாதிக்கப்படலாம். அதான் இது கல்வியோட பர்பஸே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சமத்துவத்தோட மாணவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அந்த ஒரு உயர்ந்த நோக்கம் இல்லாதவங்க எல்லாம் கல்வியில வரும்போது இதனோட கான்சிக்வன்சஸ் இது மாதிரி வரும்.